ம், ம். என்னது? ம். யோ, காமியா? காமிக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படி என்னத்தான் படிக்கிறாரு? ச்சே. ம். கொஞ்சம் காமியா? ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம். ம், ம், ம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? எனக்கே தெரியாம என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு. இப்ப நினைச்சாலும் எல்லாம் கனவு மாதிரிதான் இருக்கு. என் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னா, சில நாட்களுக்கு முன்பு வேலை போச்சு, காசு போச்சு, எல்லாமே போச்சு. போச்சு, எல்லாமே என்கிட்ட இருந்து போச்சு. நம்மள யாருமே மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நமக்கு மட்டும் என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்கணும்? நமக்கு மதிய இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா செத்துடுவ. திரும்பி பார். வாடா, வந்து செத்து போயிரு. வா வா, செத்து போயிரு. செத்துரு. 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 குதி குதி. செத்துரு. பேச்சி என்னக்கா? கொல்லைக்கு போறியா? ஆமாக்கா. இருப்புல நானும் வரேன், இங்கிட்டுக்கா போவோம் வா. ஏன்க்கா? நேத்து அந்த கிணத்துக்கிட்ட ஒரு பையன் மோகினி அடிச்சு செத்துட்டான் புள்ள. பனைக்கோட தோட்டத்துலயாக்கா? ஆமா புள்ள.
எனக்கே தெரியாம நான் இறந்துட்டேனா? அப்ப இப்போ ஸ்கிசோஃப்ரெனியா அப்படிங்கிறது ஒரு மனநோய். இந்த மனநோய் எப்படிப்பட்டதுன்னா, இல்லாதத ஒரு விஷயத்த இருக்குன்னு அவங்க நினைச்சுக்குவாங்க. இருட்டு எல்லாம் பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. அதே மாதிரி அவங்க கண்களுக்கு பல உருவங்கள், பல பிம்பங்கள் தெரியும். மனசுக்குள்ள பயம்புறுத்துற மாதிரியோ ரொம்ப கொடூரமான சத்தங்கள் கேட்கும். அவங்கள அது எதுக்குனாலும் துணிய செய்யும். நமக்கு கனவுங்கிறது வருது. அதை நம்ம கனவாவே விட்டுருவோம். அந்த கனவை அவங்க நிஜம்னு நினைச்சிட்டு எல்லாமே உங்களுக்கு அந்த டிஸார்டருக்குள்ள போவாங்க. இது என்னன்னா, ஆரம்ப கட்டத்துல இதை நம்ம கியூர் பண்ணிடலாம். முத்த முத்த அது ரொம்ப ஒரு சீரியஸான டிஸார்டர் ஆயிரும். எல்லாத்தையுமே அவங்க கனவுல நடக்கிறது எல்லாத்தையுமே உண்மைன்னு நினைச்சுக்குவாங்க. அந்த குரல் அவங்களை தற்கொலைக்கு கூட தூண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட சத்தங்கள் உங்களுக்கு கேட்கும்போது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப இதா ஃபீல் பண்ணுவாங்க. இது ரொம்ப மனசுல ரொம்ப கஷ்டங்கள் இருக்கிறவங்களுக்கு வர ஒரு மனநோய். கற்பனை கலந்து தழுவப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம்தான் உருவம்.